கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் தூய அருளானந்தருடைய விழாவினை கொண்டாடுவதற்காக இந்த நவநாள் பக்தி முயற்சிகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். இவன் நவநாட்களில் நாம் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் இயன்றளவு நம் வாழ்வில் கடைபிடிப்பதற்கும் ஒரு சில கருப்பொருளை எடுத்து அதனை நாம் தியானிக்கின்றோம். இந்த கருப்பொருட்கள் முதல் நாளிலிருந்து இறுதி நாள் வரை நாம் பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையில் குடும்பம் என்பதை மையமாக வைத்து நாம் சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடியேற்றத்தன்றைக்கு இந்த ஆலயம் நிரம்பி இருந்திருக்கும். அன்றைக்கு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அடுத்தடுத்த நாட்களில் இந்த ஆலயத்தில் இந்த அளவிற்கு ஆட்கள் இருப்பீர்கள். இப்பொழுது கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. திருவிழா நாட்களில் மீண்டும் ஆலயம் குவிந்திருக்கும். அன்றைக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு, இந்த திருநாட்களிலே நாம் எடுக்கின்ற இந்த தலைப்புகள் என்பது ஒரு தொடர் மறையுறை என்பதை நாம் உணர்கிற பட்சத்தில்தான் முதல் நாளுக்கும் இறுதி நாளுக்கும் ஒரு தொடர்பினை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அந்த தொடர்பு இருக்கிற பட்சத்தில் தான் இந்த 10 நாட்களுடைய ஆசீரும் திருவிழாவின் நிறைவாக நமக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. நிறைய நேரங்களிலே நம் பங்குகளிலே நடப்பது தான் திருவிழா 10 நாள், 2 நாள் மக்களுக்கு, மற்ற 8 நாள் சாமியாருக்கு என்று நம் திருநாட்கள் இருக்கின்றன. இது கொஞ்சம் நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்நிலையில் இன்றைக்கு நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருத்தந்தை இந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டாக மாற்றியிருக்கிறார். ஆயர் டிவோட்டா அவர்கள் இந்த மறை மாவட்டத்திற்கு வந்த காலத்தில் அன்பியங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அப்பொழுது ஒரு 5-6 வருடங்களுக்கு திருவிழா நோட்டீஸில் எல்லாத்துலேயும் அன்பியத்தை மையமாக வைத்து கருத்துக்கள் இருந்தன. இன்றைக்கு திருத்தந்தை அவர்கள் ஜூபிலியை அறிவித்திருக்கிற காரணத்தினால் இந்த வருடம் முழுவதும் எந்த ஊரில் திருவிழா நடந்தாலும் ஜூபிலி என்று சொல்லி அந்த கருத்துக்களை கொடுக்கக்கூடிய பாணி இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய பங்கு தந்தை இந்த பாணியை கடைபிடித்து ஜூபிலி, குடும்பம், அந்த ஆவியின் திருக்கொடைகளெல்லாம் எடுத்து பிச்சு பிச்சு கொடுத்து இன்றைக்கு பொறுமையை கொடுத்துருக்கிறார். ஆக ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி ஜூபிலி, குடும்பம், பொறுமை என்கிற இந்த கருத்து இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தின் அடிப்படையில் நாம் சிந்திப்பதற்கும் அழைக்கப்படுகிறோம். இந்த ஜூபிலி என்பது என்ன என்பதை நீங்கள் உணர வேண்டும். உணர்ந்தால் நாம் கோபப்படக்கூடாது, பொறுமையோடு அதை முடிந்தளவு செயல்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜூபிலி 6 ஆண்டுகள் விவசாயம் செய்ய வேண்டும். எத்தனை ஆண்டுகள்? 7வது ஆண்டு நிலத்தை விட்டுறணும். நிலத்தை என்ன செய்யக்கூடாது? உழுது பயிரிடக்கூடாது, விட்டுறணும். பிறகு 8வது ஆண்டில் திருப்பி நிலத்தை என்ன செய்யணும்? உழுவணும். இப்படி ஒவ்வொரு 6 ஆண்டுக்கு அடுத்து அந்த 7வது ஆண்டை என்ன செய்யணும்? விட்டுறணும். 7 × 7 49. 49 கடந்தோன்னு 50வது ஆண்டு ஜூபிலி ஆண்டாக கருதப்படும். இப்போ ஒவ்வொரு 50 ஆண்டும் ஜூபிலி ஆண்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு 25வது ஆண்டும் ஜூபிலி ஆண்டாயிருச்சு. எங்கள் சாமியாருங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நம்மளாம் ஜூபிலி 25 ஆண்டு வரலாம் இருக்க மாட்டோன்ட்டு 5 வருடம் முடித்த 5 பேர் சேர்ந்து 5 25 ஜூபிலி கொண்டாட ஆரம்பித்தாங்க. அது மாதிரி அவசரம் இன்றைக்கு உலகம் அவசரமாக போய் கொண்டு இருக்கிறது. 25 வருஷம் நம்ம இருப்போமான்னு தெரியாது. 5 வருஷம் முடிச்சப்போ 5 பேர் சேர்ந்து 5 25 நம்ம ஜூபிலி கொண்டாடிடுவோம் என்று கொண்டாடினார்கள். ஆக ஜூபிலி என்பது 50வது ஆண்டின் கொண்டாட்டம். இதுதான் லேவியர் ஆகமம் சொல்லுகிறது. ஒவ்வொரு 6 ஆண்டுகளிலும் அந்த நிலத்தை நாம் 7வது ஆண்டில் விட்டுறணும். அதற்கப்புறம் உழுவணும். இப்படியே 7 முறை, 7 7 49, அதோடு ஒன்றை அடுத்த ஆண்டு வருகின்ற போது 50வது ஆண்டு, அது ஜூபிலி ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜூபிலி ஆண்டில் அது அதில் என்னென்ன செய்யணுங்கிற அந்த பொறுப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 முக்கியமான காரியங்கள். இதுதான் நமக்கு இந்த 25வது ஆண்டு இயேசு பிறந்த 2025, எனவே ஜூபிலி. 2000 ஒரு ஜூபிலி, 2025 ஜூபிலி, 50 ஜூபிலி, 75 கூட வரலாம். நீங்கள் என்ன நிற்பமான கர்த்தர் கூட தெரியாது. ஓகே. அப்போ இந்த ஜூபிலி ஆண்டில் என்ன நம்ம செய்ய அழைக்கப்படுகிறோம்? கொண்டாட்டம், அது இது தமாஸ் எல்லாமே இருக்கலாம். விவிலியம் சொல்லுகிறது 3 காரியங்களை. 1, அந்த காலத்தில் அடிமைகளை வைத்திருந்தார்கள். நம்ம இப்போ ஆடு மாடு கோழி குஞ்சு வளர்க்குறது மாதிரி அடிமைகளை வைத்திருந்தார்கள். ஆக அடிமைகள் எல்லாம் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவ யாரெல்லாம் அடிமைகளை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம், அடிமைங்கிறது மனிதர்கள் தான், மனிதர்களே அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளே கருப்பின மக்களை வெள்ளையர்கள் அடிமைகளாக வைத்திருந்தார்கள்.
பிறகு அவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டன என்பதெல்லாம் மார்ட்டின் லூதர் கிங், ஆபிரகாம் லிங்கனுடைய அந்த வரலாற்றுகளை படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டன. அது மாதிரி அடிமைகளை வாங்கி வச்சிருப்பாங்க, அந்த அடிமைகளை வளர்ப்பார்கள், அவர்கள் வேலை செய்வார்கள். விவிலியத்திலே ஒனேசிமுஸ் என்கிற ஒரு அடிமையை பற்றி அவங்க சின்ன பவுலடியார் சொல்லுகிறார். பிலோமெண்ட் அவர் அடிமையாக இருக்கிறார். அந்த அடிமை இருந்த கலாச்சாரம். எனவே அந்த அடிமைகளை 50வது ஆண்டத்தில் என்ன செஞ்சிடணும்? விடுதலை செய்ய வேண்டும். இது ஒன்று. ஆக நீ ஜூபிலி கொண்டாடுகிற என்றால் லேவியராகம் சொல்லுகிறது, உன் அடிமைகளை விடுதலை செய். 2, ஏதாச்சும் நீ கடனுடனே கொடுத்துருந்தனா தள்ளுபடி பண்ணிடு. கடனுடனே கொடுத்துருந்தா தள்ளுபடி பண்ணிடு. 3வது, நிலங்களை அடமானம் வாங்கியிருந்தா, நகைகளை அடமானம் வாங்கியிருந்தா கொடுத்துரு. இது 3. இந்த 3ம் செய்வது தான் ஜூபிலினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இதை ஒவ்வொரு யூதனும் செய்தாக வேண்டும். இது எதற்காக என்றால், நம் உலகம் சமச்சீரற்ற உலகமாக போய்கொண்டிருக்கிறது. இருக்கிறவன் இல்லாதவன், அடிமை ஆண்டான் என்றெல்லாம் உலகம் போய்கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு ஒருக்கா இது மீண்டும் ஒரே சமநிலைக்கு வருகிறது. மீண்டும் ஒரே சமநிலைக்கு வருகிறது. சமநிலைக்கு வருகிறது. இதைத்தான் இந்த ஜூபிலி ஆண்டு வலியுறுத்துகிறது. ஜூபிலி ஆண்டு என்பது ஏற்ற தாழ்வற்ற ஒரு சமுதாயத்தை 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் புதுப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் 50 ஆண்டில் ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். பிறகு ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குகிறோம். இதுதான் ஜூபிலி. இந்த ஜூபிலியை நீங்கள் இந்த வருஷம் கொண்டாலும் சரி, 25 வருஷம் கழித்து கொண்டாலும் சரி, எந்த வருஷம் கொண்டாலும் சரி, இன்றைக்கு இருக்க சமுதாயத்தில் நம்பிக்கையற்றவனாக சொல்லவில்லை, நிதர்சனத்தை யதார்த்தத்தை உணர்ந்து சொல்லுகிறேன், வரப்போகிறதே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு உள்ளார்ந்த ஒரு கொண்டாட்டத்தை நான் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இந்த ஜூபிலியை கொண்டாடுகிறோம். இது 3 தான் லேவியராகம் நமக்கு சொல்லுகிற கட்டளை. நம்ம அடிமைகளை யாரும் வைத்திருக்கலை, அடிமைகளாக யாரையும் வைத்திருக்கலை. முந்தி சொல்லுவாங்க பெண்கள் வீட்டில் அடிமைகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அது ஓரளவுக்கு குறைந்து இருக்கிறது, மதிப்பு மரியாதைகள் கூடி இருக்கின்றன. இன்னும் ஒரு சிலர் அடிமைகளாக இருக்கலாம், நமக்கு தெரியாது, இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே இருக்கிற கணவன் அந்த மனைவியை என்ன செய்யணும்? உரிமை குடிமகளாக, மகனாக நடத்த வேண்டும். ஒருவேளை வீட்டுக்காரர் கூட அடிமையாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டுக்காரை என்ன செய்யணும்? உரிமை குடிமகனாக, நல்ல குடிமகனுங்கிறது நல்ல வார்த்தையில் சொல்கிறேன், நீங்கள் வேறு வார்த்தை நினச்சிக்க கூடாது. உரிமை குடிமகனாக அவனை நடத்த வேண்டும். இதுதான் முக்கியம். இப்போ நமக்கு அடிமைகள் கிடையாது, யாரையும் நம்ம அடிமைகளாக வைத்துவிடல. மாறாக குறிப்பாக நகர்ப்புறத்தில் இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு 2 பேர் வேலை செய்ய வருவாங்க. 2 பேர் பாத்திரம் பந்தம் கழுவி துணி துவைச்சி போட்டு வீட்டை கூட்டி துடைக்கிறதுக்கு வருவாங்க. அவர்கள் அடிமைகள் அல்ல, வர்றாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஊதியம் கொடுக்குறோம். ஆனால் எந்த மதிப்போடு நடத்துகிறோம்? வார்த்தைகள், வாமா போமா, இருமா, எந்திரிமா, நல்லா இருக்கியாமா, அப்படி வா போ இரு. பிள்ளைகள் எப்படி அவர்களை நடத்துகிறார்கள்? இதெல்லாம் அந்த 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 சொற்கள், அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு இதமான சூழ்நிலை உருவாக்குறது, அல்லது கொஞ்சம் அவங்கள கம்மியாக நம்ம பார்க்குறோமா? இதுதான் முக்கியம். அதனால் நமக்கு அடிமைகள் என்பது நிதர்சனமாக இல்லை, மாறாக இந்த நிலைகளில் நம் வீடுகளில் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும். அதை எப்படி நம் மதிப்பு மரியாதைகளோடு அவர்களுக்குரிய மாண்போடு அவர்களை நாம் கையாள போகிறோம். இது ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக கடனுடனே கொடுத்து வச்சுருப்பீங்க, வட்டி கட்டி வரணும், ரொம்ப இருந்திருப்பீங்க. இது ஜூபிலி ஆண்டு, திருத்தந்தை சொல்லிட்டாரு, உங்கள் சாமியாரும் கொண்டாடி இருக்கிறாரு, அனைத்து கடனும் தள்ளுபடி செய்யணும். சாமியார் என்ன செய்யணும்? சந்தாலாம் கட்டாமல் இருப்பீங்க இல்லையா, அதை எல்லாமே தள்ளுபடி பண்ணணும். அப்போ தான் ஜூபிலி கொடுத்தீங்களா? எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அவ்வளவும் தள்ளுபடி பண்ணணும். அதுதான் என்னது? ஜூபிலி. சத்தம் இப்போ தான் வருது, ஜூபிலி ஆண்டு. அதான் ஜூபிலி ஆண்டு. ஆக இதுதான் ஜூபிலி ஆண்டு. லேவியராக நமக்கு சொல்கிறது, நான் சொல்லலை, லேவியராக நமக்கு சொல்லி தான் அப்படி தள்ளுபடி பண்ணணும். அப்படி தள்ளுபடி பண்ணால் அடுத்த டிசம்பர் மாதம் நம்ம பிஷப் மேலப்பதில் ஒரு கொண்டாட்டத்தை கூப்பிடுவார். அந்த கொண்டாட்டம் அர்த்தமுள்ள கொண்டாட்டமாக இருக்கும். இல்லை என்றால் இந்த ஜனவரி மாதத்துலேயே கூப்பிட்டாங்க, டிசம்பர் மாதத்தில் கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கூப்பிட்டது அது அடுத்த கூப்பிட்டா ஒரு கொண்டாட்டமாக அப்படியே போய் முடிஞ்சிடும். அர்த்தமுள்ள கொண்டாட்டமாக மாறாது. ஆக நாம் ஒரு சிலருக்கு கடன்பட்டிருந்தாலும், அவர்கள் நமக்கு கடன்பட்டிருந்தாலும் அவைகள் எல்லாம் ரத்து செய்யப்பட வேண்டும். எலெக்ஷன் நேரத்தில் ரத்து பண்ணுறாங்களே கவர்மெண்ட்டு, அது மாதிரி தான் நினச்சிக்கோங்க. 5 வருடத்துக்கு ஒருக்கா எவ்வளோ ரத்து பண்ணுறாங்க? மானியம் ரத்து, விவசாய கடன் ரத்து, படிப்பு கடன் ரத்து, அது கற்று இது ரத்து, திருப்பி நாங்கள் உரிமை தொகை கொடுக்குறோமெண்டெல்லாம் வருகிறார்களோ, இதெல்லாம் நான் அவங்ககிட்ட கற்றுக்கணும் நம்ம. அதனால் அந்த இது 2வது.
அப்போ ஒன்று. மூன்றாவது வந்து நிலப்புலங்களை நம்ம அடகு வாங்கி வச்சுருக்கலாம், நகை நட்டுங்களை அடகு வாங்கி வச்சுருக்கலாம். ஒருத்தர் ஆத்திர வயிற்று வலிக்கு வந்து ஒரு காசை கொண்டா என்ன உத்தரவாதருக்கு கொடு அப்படின்னு வாங்கி வச்சுருந்துருக்கலாம்ல, அம்புட்டும் ரிட்டர்ன் பண்ணிடணும். இதை செய்தால் இந்த ஜூபிலி ஆண்டு லேவிய ராகம் சொன்னபடி யூதர்கள் கொண்டாடியபடி அர்த்தமுள்ள உண்மையுள்ள ஒரு ஜூபிலி ஆண்டாக ஒரு சமநிலைக்கு வரும். இன்றைக்கு நான் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்தப்போ கொடைக்கானல் இந்த எஃப்எம் கேட்டுக்கிட்டு வந்தேன். அதில் ஒன்று சும்மா ஒரு புதிர் மாதிரி ஒன்று கேட்டாங்க. ஈவன் நம்பர்ஸ், எவ்வளோ நேரம் பிரசங்க வைக்கலாம்னு தெரியல, இன்னும் நிறையா இருக்குது. ஈவன் நம்பர்ஸ் இருக்குது, 1, 3, 5 அப்படி போயிருக்கு. ஆங்கிலத்தில் இருக்குது. இந்த ஈவன் நம்பரில் ஒரு நம்பரில் ஒரு எழுத்தை எடுத்துட்டா சமமாக வந்துடும். அந்த வார்த்தை சமமாக இருக்கிறத குறிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நிறையா பேர் அதில் பங்கெடுத்தார்கள். இறுதியாக ஒருத்தர் பதில் சொன்னார். நீங்கள் சொல்லுங்க பாப்போம். இந்த ஈவன் நம்பர் 1 ஆட் நம்பர் 1, 3, 7, 9 இந்த மாதிரி இதில் ஒரு எழுத்தில் எண்ணில் இருக்கிற ஒரு எழுத்தை எடுத்துட்டோம்னா அது சமநிலையை குறிக்கும் என்று சொன்னாங்க. 9, 8, 7 எஸ் எடுத்துட்டா ஈவன், சமநிலையை குறிக்கும்னு சொன்னாங்க. அந்த சமநிலையைத்தான் ஜூபிலி ஆண்டு சொல்லுகிறது. ஜூபிலி ஆண்டு 7, 7, 49 சேத்தா வந்து அதில் 7ங்கிறது முக்கியம். இந்த 7ல் வர்ற அந்த எஸ்ஸை எடுத்துட்டிங்கனாக்கா என்ன வரும்? ஈவன் என்பது சமநிலை வரும் என்று சொல்லும். ஆக இதை நாம் உணர்ந்து செய்கிற பொழுது ஜூபிலி அர்த்தம் உள்ளது. இந்த ஜூபிலி ஆண்டில் குடும்பம், அந்த குடும்பத்தில் இந்த பொறுமை நிதானம் எந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது நம்முடைய தலைப்பு. ஆக நான் சொன்னதை வந்து நீங்கள் பொறுமையோடு கேட்டிருக்கிறீங்க. சாமியார் பூசையில் துவக்கத்தில் சொன்னார் பொறுமையோடு என்னமோ சொல்லி வின்சென்ட் ஆரம்பிச்சாப்புல. அப்போ இந்த பொறுமை என்பது நம்ம இப்போ கேட்டிருக்கிறோம் ஜூபிலியை பொறுத்து. அது எப்படி நம் குடும்பத்தில் இந்த பொறுமையோடு இருந்து நிதானத்தோடு இருந்து நம் குடும்பங்களை நாம் வழிநடத்த போகிறோம். பொறுமை இல்லா குடும்பங்கள் இன்றைக்கு இருக்க மாட்டீங்க. இங்கே வந்து நிற்கிற எல்லாரும் குடும்பங்களாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீடித்த பொறுமையும் அதனால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா எங்கே நிற்போம்? ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் நிற்போம், இல்லை கோர்ட்டில் நிற்போம். இன்றைக்கி நம்ம எல்லாம் குடும்பங்களாக 2 பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அப்படியே கொஞ்சம் முன்ன இருக்கிறோம்னாக்க நீடித்த பொறுமையோடு இந்த குடும்பங்கள் இருந்திருக்கின்றன. அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த பொறுமை, இந்த பொறுமை என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கும்னா, நாம் தேர்ந்து தெளிவதற்கான ஒரு பார்வையை இது கொடுக்கும். தேர்ந்து தெளிவதற்கான ஒரு பார்வையை கொடுக்கும். புரிதலுக்குரிய ஒரு பார்வையை கொடுக்கும். சற்று தள்ளி நின்று நம் பார்ப்பதற்கு வரைய ஒரு சந்தர்ப்பத்தை அந்த பொறுமை நமக்கு கொடுக்கும். இதுதான் முக்கியமானது. புத்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புத்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புத்தர் வந்து ஒரு காட்டில் போயிட்டு இருக்கிறார். சீடர்களோடு காட்டில் போய்கிட்டு இருக்கிறார். காட்டில் போய்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு தாகம் வந்துடுது. புத்தருக்கு தாகம் வந்துடுது. உடனே சீடர்களை பார்த்து அங்கே இருக்க குளத்தில் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வாங்க என்று சொல்கிறார். சீடர்கள் குளத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ தான் 2 காட்டான அந்த குளத்தில் ஒரே பேர் அலம்பல் பண்ணி அது நல்லா அப்படியே ஞான தான் தெரியும் பிறலும் இல்லையா, நம்ம எரும மாடு புரள்ற மாதிரி அது புரண்டு அப்படியே கதியமாக சேரும் தண்ணி அப்படி கலங்கி போச்சு. இந்த சீடர்கள் போய் பார்த்துட்டு திருப்பி வந்து புத்தர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த குளத்து தண்ணி ரொம்ப கலங்கி போச்சு, இப்போ தான் யானை எந்திரிச்சு ஓடுது, அது கலங்கி போச்சு அப்படிங்கிறாங்க. புத்தர் கொஞ்சம் நிதானமாக சொல்கிறாரு, கொஞ்சம் நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் தண்ணி கொண்டுட்டு வாங்க அப்படின்னாரு. அவங்க போனாங்க. போய் பார்த்தாக்க கொஞ்சம் அப்படி லைட்டாக கொஞ்சம் கலங்கள் இருந்தது. பட் ஆனால் அடங்கி இருந்தது. வந்து சொன்னாங்க, இன்னும் கலங்கள் தீர கொஞ்சம் சரி சொன்னார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு புத்தர் போய் கொஞ்சம் முடிந்த பார்த்துருவாங்க. அப்போ தண்ணி நல்லா கிழிஞ்சு இருந்தது. தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க, குடித்தாங்க. புத்தர் இந்த தருணத்தை பயன்படுத்தி அவர்கள் சொல்லுகிறார்கள், வாழ்க்கையிலும் நாம் இதை கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கை எப்பெல்லாம் நாம் கலங்கி இருக்கிறோமோ அந்த நேரத்தில் அந்த கலங்களை நாம் குடிக்கக்கூடாது. அந்த கலங்களை அடுத்தவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக. குக்கரில் சமைக்கிறீங்க. எதில் சமைக்கிறீங்க? முந்தி வடித்தோம், அப்புறம் இப்போ குக்கரு. இப்போ விளம்பரம் பண்ணுறாங்க, குக்கர் சாப்பாடில் நோய் வரும் குக்கரு நீங்கள் வேணாண்ட என்னமோ முடிவு பண்ணிட்டாங்க, இன்னொன்று விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் விளம்பரம் பண்ணுறாங்க. அப்போ குக்கரில் நம்ம வைக்கிறோம். அப்புறம் இந்த 1 விசில் அடிக்கணும் 2 விசில் அடிக்கணும்லாம் சொல்கிறாங்க இல்லையா, விசில் அடிக்கிறான்.
விசில் அடித்த உடனே நம்ம என்ன செய்கிறோம், அப்புறம் உடனே திறந்தோன்னா மூஞ்சி முறையெல்லாம் பேந்துடும். ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த விசில் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆவி அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக போய் அந்த விசில் அப்படி லைட்டாக தூக்கணுன்னா அப்புறம் தான் என்ன திறக்கணும் நம்ம மூஞ்சாக இருக்கும். ஓகே. அப்போ அந்த அந்த ஒரு சமையல், அந்த சமையலில் வந்து ஒரு முடிவை நிறைவை கொண்டு வருவதற்கு எவ்வளவு பொறுமையாக நம்ம இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் அங்கே ஒரு ஆபத்து இருக்குது என்று நமக்கு தெரியுது. அப்போ பொறுமையற்ற ஒரு நிலையில் என்ன இருக்குது, ஆபத்து இருக்குன்னு தெரிகிறது. வாழ்க்கையில் அந்த சமையல் கூடம் கூட நமக்கு ஒன்றை என்ன செஞ்சு கொடுக்குது, கற்றுக் கொடுக்கறது. அப்போ புத்தர் அதை சொன்னார். புத்தருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்வது என்ன, நமக்கு குழப்பங்கள், கலக்கங்கள், இது மாதிரி தயக்கங்கள் இதெல்லாம் வருகிற போது அந்த நேரத்தில் தான் நம்ம நிதானத்தை காக்க வேண்டும், பொறுமையை காக்க வேண்டும். தம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தோம்னா கொஞ்ச நேரம் அப்படி அடங்க நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு ஞானம் பிறக்கும், ஒரு அணுகுமுறை நமக்கு புதிதாக தோன்றும். அதை நாம் பெறுவதற்கு அந்த நிதானம், அந்த பொறுமை நமக்கு தேவைப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். மகாராஷ்டிரத்தில் ஒருத்தர் இருந்தார், ஏகநாதர். அவர் பேர் ஏகநாதர்னு ஒருத்தர் இருந்தார். ஏகநாதர் வந்து ஒரு ரொம்ப பக்திமான். ஏகநாதர் என்பது ஒரு பக்திமான். அவர் என்ன செய்வார்னா, அங்கே கோதாவரி ஆற்றுல போய் தினந்தோறும் குளிச்சுட்டு வருவார். குளிச்சுட்டு ஒரு நாள் அப்படி வருகிற பொழுது ஒரு நாள் ஒரு நாத்திகன் என்ன செஞ்சான், ஏகநாதர் குளிச்சுட்டு தூய்மையாக வர்றப்ப மேலேருந்து எச்சியை துப்புனான். அவர் ஒன்றும் கோவப்படலை. திருப்பி போய் அந்த ஆற்றுல குளித்தார், திருப்பி வந்தார், ஆற்றுல வந்தார். இப்படியா 108 முறை கிட்டத்தட்ட அவன் எச்சை துப்புறான். இவர் வருவார், எச்சை துப்புவான், அவர் போய் குளிப்பார், வருவான். இப்படி அவன் வேலை எச்சை துப்புறது, இவர் வேலை எச்சை வாங்கிட்டு போய் கோதாவரி ஆற்றுல குளிக்கிறது. இதுதான் அவருடைய வேலை. 108வது தர வருகின்ற பொழுது அவன் இறங்கி வந்தான். அவன்கிட்ட சொன்னான், நான் எத்தனை தடவை எச்சை துப்புனாலும் நீங்கள் வந்து கோவவே படலையே குரு, ஏன் அப்படின்னு கேட்டான். அப்போ ஏகநாதர் சொன்னார், அப்பா ரொம்ப நன்றி, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அவன் அசந்து போயிட்டான். அண்ணாடா எச்ச துப்புன எனக்கு நீ நன்றி சொல்கிறியான்னு அவன் பார்க்குறான். அப்படியே 108 தடவை அந்த கோதாவரி ஆற்றுல குளிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது பற்றியா? எத்தனை தடவை? 108 தடவை அந்த கோதாவரி ஆற்றுல குளித்து ஸ்நானம் பண்ணக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நீ துப்பலன்னா கிடச்சிருக்குமா அப்படின்னா உடனே அந்த நாத்திகன் அந்த குருவை பின்பற்றி நான் உன்னுடைய சீடராக வருகிறேன்னு சொல்லி அவரை பின்பற்றி சீடர் ஆகிட்டான். இது மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு, மகாராஷ்டிரத்தில் நடந்த ஒரு வரலாறு. இதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு பொறுமை அடுத்தவர்களை மனம் திரும்பி கூட அழைக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறது. இன்றைக்கு நற்செய்திக்கு வருவோம். நற்செய்தியில் நம்ம என்ன பார்க்குறோம்? இயேசு பேய்கிட்டையும் பொறுமையாக இருக்கார், பேய் பிடிச்ச கொண்டையும் பொறுமையாக இருக்கிறாரு, பண்ணி மேய்க்கிறவங்கள்டையும் பொறுமையாக இருக்கிறாரு, வந்தவங்கள்டையும் பொறுமையாக இருக்கிறாரு. இறுதியில் என்ன நடக்கின்றது என்றால், அந்த பொறுமை பண்ணி மேய்ச்சவங்களை நற்செய்தி பரப்ப அனுப்புது. பண்ணி செத்து போச்சுன்னு வருத்தம் இல்லை, ஊரில் போய் இப்படி நடந்துச்சுன்னு ஆளுங்களை கூட்டிகிட்டு ஓடியாடுறாங்க. ஏன்னா சமாரிய பெண் என்ன செய்தா, கிணத்துலேயே பானை பத்திரத்தான் போட்டுவிட்டு எங்கே ஓடுனா ஊரில் போய் ஆளை கூப்பிட்டு வந்தான், சமாரிய பெண் கூப்பிட்டு வந்தான். அதே மாதிரி இவன் பண்ணி 2000 பண்ணி போயிடுச்சுன்னு அவனுக்கு வருத்தப்படலை, மாறாக அவன் ஊரில் போய் ஆளை கூட்டிகிட்டு வர்றான். அவங்க வந்து பார்த்து வியந்து நிற்கிறார்கள் இயேசுவை பற்றி. அதுக்கப்புறம் இந்த பேய் பிடிச்சவன் என்ன செய்கிறான், நான் உங்களை உன் பின் வருவேன், உன்னை பின்பற்றுவேன், உன்னை பின்தொடர்வேன் என்று சொல்லுகிறான், சீடராகிறான். இல்லைப்பா நீ வீட்டில் போய் நல்ல முதல்ல உங்கள் பிள்ளை குட்டிங்களோடு நல்லா இருன்னு சொல்லி அவர் அனுப்புவதை நான் பார்க்கிறோம். என்றைப்பா இயேசுனுடைய வாழ்வில் இந்த நீடித்த பொறுமை என்பது அவரிடம் இருந்தது. கோபங்கள் இருந்தன, ஆனால் தன்னுடைய அணுகுமுறையில் நீடித்த பொறுமையை இயேசு கொண்டிருந்தார் என்று நான் பார்க்கிறோம். அதுதான் இன்னொரு ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லுவார்கள், ஜென் அந்த கதையில் ஒன்று சொல்லுவார்கள். ஒரு குரு சாயந்தரம் ஆனோடனே அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீடிங் என்று சொல்லுவாங்க, ஞான வாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்போ செமினார்லாம் வாசிப்பாங்க ஸ்பிரிச்சுவல் ரீடிங், ஞான வாசகம். அப்போ ஒரு ஈவினிங்கில் ஒரு குரு தன்னுடைய ஞான வாசகத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறார். வாசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு திருடன் உள்ள நுழையிறான். ஒரு திருடன் உள்ள நுழைஞ்சப்போ இவர் வந்து இப்போ அப்படியே வாசிச்சுட்டு இருக்கிறார். திருடன் வர்றான், என்னன்னு கேட்குறான், திருட போகிறாங்கிறான். அப்படியே சரி அப்படிங்கிறாரு. அவன் போய் திருடுறான், அவனுடைய காசு பணத்தெல்லாம் எடுக்கிறான். அப்போ இவர் சொல்கிறார், தம்ம நாளைக்கு அந்த சாப்பாட்டுக்கு வேணும் கொஞ்சம் காசை வச்சுட்டு மிச்சத்தை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு. சரி நான் எடுத்துகிட்டு வர்றான். வரும்போது அவர் கேட்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டியாப்பா? எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஓகே.
போறியே ஒரு நன்றி சொல்லிட்டு போகக்கூடாதா அப்படிங்கிறான். சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவன் போய் அவன் தொழிலை விடலை. என்ன குருவிட்டே அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ என்னான்ட்டு அவன் தொழிலை ஆரம்பிக்கிறான்ல. தொழில் ஜெயின்னு போகுது. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படாமல் போக மாட்டான். ஒரு நாள் அகப்பட்டுட்டான். பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் திருட போலீஸ் தான் ஒரு கேஸ்னால் 10 கேஸ் கோர்த்துருவாங்க இல்லையா. எல்லாம் போட்டு நோண்டி கிண்டி எடுத்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா, அவங்க சொல்கிறான் அவனுடைய நான் அந்த குருவிட்டையும் போய் நான் திருடுனேன் அப்படிங்கிறான். உடனே குருவை கூப்பிட்டு அவன் வந்தானா போனானான்னு விசாரிக்கிறதுக்கு அவரையும் கூப்பிட்டுட்டாங்க. இவர் போய் பார்த்த உடனே இந்த மாதிரி உன்ட்ட வந்து திருடினான் நம்மளை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குரு சொல்கிறாரு, அவன் திருடலையே, ஏதோ வேணும்னு கேட்டான், எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னேன். போகும்போது கூட நன்றி சொல்லிட்டு போனான். ஏய் நன்றி சொல்லிட்டு போனில்ல தம்பி நீ அப்படி? ஆமாம் சார் நன்றி சொல்லிட்டு போனேன் அப்படிங்கிறான் அவன். அதனால் அவன் திருடலைன்னு குரு வந்துட்டார். அவனுக்கு அப்புறம் நீதிபதி ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்து கோர்ட்டில் தூக்கி உள்ளே போட்டார், ஜெயிலில் போட்டார். ஒரு 5-6 வருஷம் ஜெயிலேருந்து வெளியே வந்தவன் நேராக குருட்ட வந்து காலை தொட்டு கும்பிட்டுட்டு, நீ தான் தெய்வம், உடனே நான் சீடர் ஆயிடுறேன் அப்படின்ட்டான். ஏன்னா அந்த பொறுமை, அந்த நிதானம் அசிசியுடைய வரலாற்றில் பார்த்துருக்கேன். ஃப்ரான்சிஸ் அசிசியுடைய வரலாற்றில் எப்படி தான் திருடன் வருவான், திருடிட்டு போவான், கண்டுக்க மாட்டார் அவர். வாங்க பிரதர்ம்பார். திருடனை பார்த்து வாங்க சகோதரரே என்ன வேணும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா அந்த இந்த மாதிரி ஒரு உணர்வுகளோடு நம்முடைய கதைகள் எல்லாம் இருப்பது எதை குறிக்குதுன்னா, இது மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையிலும் கூட நம் நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும். நாம இருக்க வேண்டும். அவங்க நம்மளை சீண்டுவாங்க, நம்ம குதிச்சிட்டோம்னாக்க நாம இல்லை. அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம மாறிடுறோம். அதான் முக்கியம். நம்மளை வந்து ஆடுறா ராமான்னு அவன் சொல்லுவான், நம்ம ஆடிடுறோம். அந்த நம்ம நிதானமாக இருந்தோம்னா, நீ ஆடுறா ராமான்னு சொல்லி போடுறா ராமான்னு சொல்லி நானாக தான் இருப்பேன், நான் குரங்கா மாற மாட்டேன் அப்படின்னு நம்ம அவர்களுக்கு நான் மறைமுகமாக சொல்ல முடியும். நம்முடைய மண்ணில் சொல்லப்பட்டிருக்கிற இது என்னன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. என்னது? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. என்னைக்கு இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், பழிக்கு பழி வாங்காத. வள்ளுவர் சொல்லுகிறார், நிலத்தை பாரு, அகழ்வாரை தாங்குகிற நிலம். அதுபோல் உன்னை இகழ்வாரை நீ என்ன செய்யணும்? பொறுத்துக்க. இன்னா செய்தாருக்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. நீ மனுஷனை பிறந்து என்ன புண்ணியம்? இன்னா செய்தாருக்கும், உனக்கு துன்பம் செய்தவனுக்கும் இனியவை செய்யாக்க, நல்லது செய்யலைன்னா நீ மனுஷனாக பிறந்து உனக்கு என்ன பயன்? பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள், துன்புறுத்துவதற்காக முடிஞ்சு போச்சு. அதான் திருக்குறள். இன்னா செய்தாருக்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இயேசு நம்மை மனிதராக மட்டுமல்ல தெய்வமாக மாற்றுவதற்கு பகைவர்களை அன்பு செய். பகைவர்களை அன்பு செய்து எவ்வளோ பொறுமை வேணும், எவ்வளோ நிதானம் வேணும். யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அவர்கள் ஜெபிப்பதற்கு அந்த நிலையில்தான் இன்னா செய்தாருக்கும் இனியவை செய்யாக்கால் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இந்த உணர்வுகள் நம் மத்தியில், நம் குடும்பத்தில் இருந்ததென்றால் நம் குடும்பம் பொறுமையால் அணி செய்யப்படும். பொறுமை என்பது அன்பை தூண்டுவது, குடும்பத்தினுடைய வாழ்வின் நெறிமுறைகளை உருவாக்குவது. நம் குடும்பத்தில் பிள்ளை குட்டிங்க இருக்கிறாங்க. இந்த பிள்ளை குட்டிங்க யார்கிட்டருந்து பொறுமையை கற்றுக்குவாங்க? அப்பா அம்மாட்டம் தான் கற்றுக்குவாங்க. அவர்கள் 2 பேரும் அவங்களுடைய வார்த்தை பரிமாற்றங்கள் எப்படி இருக்கிறது? அவர் பேட்டு கிரிக்கெட் மாதிரி அடித்தாருன்னா 6ஆ 4ஆ போகுதா எப்படின்னு பார்த்தா கேட்ச் பண்ணுறாங்களா என்பதை அது பொறுத்து இருக்கிறது. இவருக்கு 2 பேருக்கு இருக்கக்கூடிய உரையாடல்கள், இந்த உரையாடல்களில் நிதானம் இருக்கிறதா, இதம் இருக்கிறதா, அல்லது சூடு பறக்கிறதா அப்படின்னு அந்த பார்த்து தான் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆக இந்த நிலையில் தான் நம்முடைய இந்த பொறுமையை குடும்பங்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இந்த பொறுமையை பற்றி நான் 2 திருக்குறள்களை சொன்னேன், 2 கதைகளை எல்லாம் சொன்னேன், விவிலியத்திலிருந்து சொன்னேன். விவிலியத்தில் குறிப்பாக நீங்கள் ஜூபிலியை கொண்டாட வேண்டுமென்றால், அந்த ஜூபிலியினுடைய அந்த அர்த்தத்தையும் பொருளையும் அறிந்த அந்த ஆசிரியர் பெற வேண்டுமென்றால் நீடித்த பொறுமை உள்ளவர்களாக இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்கிற பொழுது அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு பொறுமையை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சில கூற்றுக்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பொறுத்தார் சொல்லுங்க, பொறுமை புகழ் தரும். கடலினும் பெரிது பொறுமை புகழ் தரும். பொறுமை புண்ணியத்திற்கு ஆணிவேர். பொறுமை புண்ணியத்தின் ஆணிவேர். பொறுமை ஒரு நிறைகுடம். பொறுமை என்ன செய்யாது? நிறைகுடம் ததும்பாது. பொறுமை ஒரு நிறைகுடம்.
பொறுமை உள்ளவனுக்கு இந்த உலகமே சொந்தம். பொறுமை உள்ளவனுக்கு இந்த உலகமே சொந்தம். பொறுமைக்கு அழிவே கிடையாது. பொறுமைக்கு அழிவே கிடையாது. பொறுமை பொறாமையை வெல்லும். பொறுமை வெல்லும். இதெல்லாம் கூற்றுக்கள். இது சிறு சிறு கூற்றுக்கள். அங்கங்கே வசனங்கள் எழுதி போட்டிருப்பாங்க இல்லையா, திருக்குறள் அங்கங்கே எழுதி போட்டிருக்க மாதிரி இவைகளை உங்களுடைய சிந்தனையில் வையுங்க. நிறைய கருத்துக்கள் இந்த மறையுரைகளில் அடுத்தடுத்து வரலாம். அதை அந்த கருத்துக்களையும் உள்வாங்குங்க. ஆனால் இந்த நிதானமும் பொறுமையும் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில், தொழிலில், பயணத்தில், அனைத்திலும் இந்த பொறுமையும் நிதானமும் இருந்தால் அது ஒரு பிரேக் மாதிரி. அது என்னது? ஒரு பிரேக் மாதிரி. எங்கே ஸ்பீட் பிரேக் எங்கே இருக்கோ அப்படியே போகணும். அங்கேக்குள்ளே இண்டிகேட்டர் போட்டிருப்பான், நில், கவனி, புறப்படு. நின்றா, கவனிச்சா, புறப்பட்டா போவோம். அதுக்கு ஒரு பொறுமை வேணும். 30 செகண்டு, 60 செகண்டு, 90 செகண்ட் போட்டிருக்கிறாங்க. நில், கவனி, அதுக்கு புறப்படு. அந்த 90 செகண்ட் அந்த பொறுமையை இழந்தோம்னா முடிஞ்சு போச்சு. அதான் இந்த உணர்ந்தவர்களாக இந்த நாளின் ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலிருந்து அந்த நிதானத்தோடு பொறுமையோடும் ஒரு குடும்பத்தை காத்து இந்த ஜூபிலியின் கொண்டாட்டத்தை, அதனால் நாம் எல்லாரும் என்ன செய்வோம், இந்த ஜூபிலியின் கொண்டாட்டத்தில் நம்மை சூழ்ந்திருப்பவர்களை நாம் மதித்து நடக்கின்றோம். அவர்களுடைய மாண்பை நாம் தருகிறோம். யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, எல்லாரும் விடுதலை அடைந்த உரிமை குடிமக்கள். தொகை மட்டுமல்ல, உரிமை குடிமக்கள் என்பதை நாம் நிலைநாட்டுகிறோம். ஏதாச்சும் கடனுடன் இருந்தால் நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கள். சாமியார் சந்தாவை தள்ளுபடி பண்ணிடுவார். அதுக்கு மூன்றாவது அடமானம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துருங்க. அதான் என்கிட்ட ஒரு அம்மா வந்துச்சு. எப்போ நான் லாங் பேக், ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிஎம்எஸ்சில் இருக்கும்போது நிறைய அம்மா வந்துச்சு. அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் நகை நெட்டெல்லாம் அடமானம் வச்சுட்டேன் ஃபாதர், நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் அதை மீட்டுருவேன் ஃபாதர்ச்சு. அப்போ நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், சரிம்மா நான் தானே மறந்துடுறேன், நான் மீட்டுருவேன், அது ஓகே, மீட்டுருவேன், ஓகே. திருப்பி வைக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? திருப்பி வைக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்ச்சு? இப்படி பார்த்துச்சு. அந்த உத்தரவாதத்தை சொல்லணும். அப்போ அந்த மாதிரி சொல்லிச்சு, நகையை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துறேன்ச்சு. அடுத்த நாள் நீ சார் பத்திரிகையில் நகையை சாமியார் வாங்கி வச்சுட்டானா என்னம்மா ஊர் வம்பு எதுக்குமா அப்படின்னா நான் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் இதுதான். பட் எனியா இதெல்லாம் இன்றைய சிந்தனைக்கு நம்ம வருவது. ஒரு நீங்கள் மீட்டு கொடுத்துட்டா திருப்பி அடுத்த 6 வருடங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியாது. ஆக அந்த காலத்தில் நடந்தது ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் அந்த என்ன சொல்கிறது, அந்த நகையை அந்த அம்மா நான் மீட்டு கொடுத்துட்டேன்னா, என் காசைப்பட்டு மீட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, மீண்டும் அந்த அம்மா அடிமை நிலைக்கோ இந்த மாதிரி கடன் நிலைக்கோ போக மாட்டார்கள் என்பதுக்கு இன்றைக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த உத்தரவாதம் தான் நம்முடைய எதிர்பார்ப்புகள், நிபந்தனைகள். நிபந்தனையற்ற அன்புடையவர் நம் ஆண்டவர், நிபந்தனையற்ற கரிசனை உடையவர் நம் ஆண்டவர். இதுதான் முக்கியமானது. கண்டிஷன் போட்டு அவர் நம்மளை அன்பு செய்தால், கண்டிஷன் போட்டு தான் மன்னிக்கிறார். நீ இப்போ அடுத்தவங்களை மன்னிச்சாதான் உன் பாவத்தை மன்னிப்பேன். அன்பு செய்வதற்கு கண்டிஷன் கிடையாது. ஆக அந்த நிலையில் நாம் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இயன்ற அளவு, நான் தான் சொல்ல யதார்த்தத்தில் இல்லை, இயன்ற அளவு இந்த ஒரு பரந்த மனநிலையில் இந்த கொண்டாட்டத்திற்குள் நம்மை உட்படுத்தி கொண்டவர்களாக நிதானத்தோடும் பொறுமையோடும் நம் வாழ்க்கையை நாம் சந்திப்போம். வாழ்க்கையின் பயணத்தை தொடருவோம். நிச்சயமாக ஆண்டவர் பயணங்கள் ஆசீர்வதிக்கப்பட, வாழ்வின் பயணங்கள், குடும்பத்தின் பயணங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நிச்சயமாக நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுமையை பற்றி நாங்கள் இந்த நாளிலே சிந்தித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். குடும்பங்களில் நாங்கள் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்திருக்கிறோம். எனவே நாங்கள் குடும்பங்களாக இருக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிதானத்தோடும் இந்த பக்குவத்தோடும் கொடுக்கப்பட்ட இந்த அருள் வாக்குகளுக்கு ஏற்ப, சிந்தனைகளுக்கு ஏற்ப தொடர்ந்து நாங்கள் வாழ்ந்து மகிழ நீரை கிருபை செய்வீராக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பூமி தாயை பார்க்கின்ற பொழுது இந்த பூமி தாய்க்கு நாங்கள் இழைக்கிற அநீதிகள் ஏராளம். இந்த அநீதிகள் மத்தியிலும் அந்த தாய் எங்களை காக்கிறாள், எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தருகிறாள் என்று நாங்கள் உணர்கிறோம். அத்தகைய பக்குவத்தை நாங்கள் பெற, பூமி தாயின் அந்த பக்குவத்தை நாங்கள் பெற, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விருந்த பக்குவத்தை நாங்கள் பெற, அன்னை கன்னிமரியாளின் வாழ்விருந்த பக்குவத்தை பெற நீரே எங்களை ஆற்றுப்படுத்துவீராக. இணையற்ற மது நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.